1970களில் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு பழைய வீடு வாங்கிய குடும்பம் அங்கே குடியிருந்தார்கள். அந்த வீட்டைச் சுற்றி மக்கள் முன்னமேயே இது சாபப்பட்ட வீடு என்று சொல்லியிருந்தனர். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. குடியிருந்த சில நாட்களிலேயே அந்த வீட்டில் வித்தியாசமான சம்பவங்கள் தொடங்கின. இரவு நேரங்களில் யாரும் இல்லாத நிலையில் மரப்படிகள் மீது அடிகள் விழுவது போல சத்தம். சமையலறையில் உள்ள பாத்திரங்கள் தானாகவே குலுங்கி தரையில் விழுவது. குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பக்கத்தில் கருப்பு நிற உடையுடன் முகம் தெரியாத ஒருவன் நின்றிருக்கிறான் என்று கூச்சலிட்டார்கள். அதிக அச்சுறுத்தலாக இருந்த சம்பவம் என்னவென்றால், ஒரு நாள் குடும்பத்தின் தாய் சமையலறைக்குள் போன போது அங்கே சுவற்றில் கருப்பு நிறத்தில் மனித உருவம் நிழலாக பதிந்திருந்தது. அது மெதுவாக நகர்ந்தது போல தோன்றியதும் அவர் மயங்கி விழுந்து விட்டார். பின்னர் ஆராய்ந்த போது தெரிந்தது, அந்த வீடு ஒரு காலத்தில் ஒரு மடாலயம் மொனஸ்ட்ரி இருந்ததாம். அங்கே தவறான சடங்குகளால் கொலை செய்யப்பட்ட ஒரு குருவின் ஆன்மா அந்த வீட்டில் சுற்றியதாக கூறப்படுகிறது. அதனால் அந்த இடத்தை பிளாக் மாம் ஹவுஸ் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். இன்னும் இன்று வரை அந்த வீடு யாராலும் வசிக்க முடியாமல் காலியாகவே இருக்கிறது. அங்கு செல்லும் மக்கள் இன்னும் இரவில் குரல்கள், சிரிப்பு, அடிகள் கேட்டதாக சொல்லுகிறார்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும். நன்றி.